ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ரெட் வெல்வெட் ஜார் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்து நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ண போகிறோம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரத்தில் பட்டர் மில்காக ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ட்ரையான பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பவுலும் விஸ்கும் வந்து ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் முட்டை வந்து நல்லா பீட் ஆகும். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி எக்கோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ண வேண்டாம். பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் மாற்றிட்டு நான் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பட்டர் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் கலர் சேர்த்துருக்கேன். நான் இங்கே லிக்விட் கலர் தான் எடுத்திருக்கேன். கலர் மிஸ்டோட ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலர் பத்தலைன்னா கடைசியில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடையில அந்த பட்டர் மில்க்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லிக்விட் கலருக்கு பதிலாக ஜெல் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். அதிகமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கலர் பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மோல்டில் ஊற்றிக்க போகிறோம். நான் இங்கே 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஊற்றி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதை இறக்கி வச்சு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம இங்கே வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கனால ஒரு லேயர் மட்டும்தான் வரும். அது வந்து ஒரு 2 ஜார் கேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கேக் வந்து பேக் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் பட்டர் பேப்பரில் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம 2 லேயராக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜார் கேக்கோட மூடியை வச்சு நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த கேக்கை வந்து நான் 3 பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த கேக்கில் வந்து 3 பீசஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஜார் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். 30 ருபீஸு. இதுக்குள்ளே ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்பில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து கேக் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீம் சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் வந்து நான் க்ரீம் கொடுத்துக்கிறேன். கேக் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கனால 2 பீசஸ் தான் உள்ளே வைக்க முடியும்.
இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் வந்து மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும் கேக்கு. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஒயிட் சாக்கோ சிப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் நான் வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் க்ரீம் கொடுக்குறேன். இப்போ கடைசி லேயர் வந்து நான் க்ரீம் கொடுத்துக்கிறேன். க்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்ஸும் சாக்கோ சிப்ஸும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃபஸ்ட்டு ஜார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஜார் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 பீசஸாக கட் பண்ணும்போது கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்ததில் அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பீஸ் வச்சதுக்கப்புறம் நான் இதை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். அடுத்த லேயர் வந்து க்ரீம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து சாக்கோ சிப்பும் ஒயிட் சாக்லேட்ஸும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜார் ரெடி பண்ண மாதிரியே இந்த ஜாரையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பீஸ் கேக்கை வந்து இது மேலே வைக்கிறேன். அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கிறேன். மேலே வந்து நான் சாக்கோ சிப்பும் ஒயிட் சாக்லேட்ஸும் போட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட செகண்ட் ஜாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜார்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும். நல்ல சூப்பரான மாய்ஸ்டான ரெட் வெல்வெட் ஜார் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு கேக் வீடியோவில் பார்க்குறேன்.